முதிர்ச்சிங்கும் பொழுது, அதுல ஒரு முக்கிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்தல், அவருடைய சூழ்நிலைகளை நம்ம புரிந்து கொள்தல். ஆனா, அதற்கு மாறாக அவர்கள நம்ம ஜட்ஜ் பண்றது கிடையாது. இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். முதிர்ச்சி இருக்கும் பொழுது, பிறரை புரிந்து கொண்டு, அவர்கள் யாரோ, எப்பேர்ப்பட்டவர்களோ அவ்வாறே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை அவரிடம் இருக்கும். இப்போ முதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னை கூட மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்புத்தன்மை இருக்கு. எனக்குள்ள ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அவர்களுக்குள்ள ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. அதனால என்னை நான் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் முதிர்ச்சி அப்படிங்கிறது. மேலும் மற்றவர்கள் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே பாராட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க.